வெல்கம் டு அஜீஸ் கிச்சன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி, ஒரு டின்னர் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இதை சிம்பிளாக வீட்லேயே கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 4 பிரெட் ஸ்லைஸ் எடுத்திருக்கேன். ஒரு பக்கம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் ஒரு பார் சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பூண்டு நல்லா தட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த பட்டர்லேயே நல்லா பொரிய விட்டுடலாம். நம்ம பொரித்து வச்சுருக்க ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க சைடில் நம்ம பொரித்து வச்சுருக்க பூண்டை ஆட் பண்ணிடலாம். அந்த பட்டரோடு சேர்ந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்டட் பட்டர் எடுத்துருக்கனால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் அன்சால்டட் கூட எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் நல்லா தூவி விட்டுடலாம். அப்புறம் நான் சீஸ் ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். லைட்டாக அதில் சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுறேன். இப்போ ஒரு பேனில் பட்டர் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிரெட் ஸ்லைசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2 to 3 minutes நல்லா வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா அந்த சீஸ்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. ஒரு சூப்பரான கார்லிக் பிரெட் சிம்பிளான டைமிங்கில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நமக்கு டேஸ்ட்டும் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். வீட்டிலே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.